காய்ஸ் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காலையிலத்துக்கு மதியத்துக்கும் குழம்பு ரசம் பொரியல் இதெல்லாம் வச்சுருவேன். பட் நைட்டுக்கு வந்து டிஃபன் ஐட்டமாக தான் இருக்குமா. நேற்றுக்கு போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குற காய் எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் தக்காளி கொஞ்சம் நிறையா இருந்திருந்தா கூட தக்காளி கடைஞ்சி இட்லி ஊற்றி வச்சுருப்பேன். அதுக்கும் எனக்கு வழி இல்லை. கடைசியில் மாவு என்கிட்ட இல்லை, அதை யோசிக்க மறந்துட்டு பாருங்களேன் நான். ஸோ இருக்கிற இந்த ஒரு தக்காளி வச்சு 1 part ரைஸ் மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அரிசியும் பருப்பையும் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதுலேயே தெரிஞ்சிருக்கு நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு. எஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு ஸ்பெஷல் ஆன அரிசி பருப்பு சாதம் தான் வந்து செய்ய போகிறோம். இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, பருப்புக்கு பதிலாக நம்ம தட்டைப்பருப்பு போட்டோம்னா அதுவே வந்து தட்டைப்பயிர் சாதமாக மாறிடும். இல்லை தட்டைப்பருப்புக்கு பதிலாக பச்சைப்பயிர் போட்டோம்னா பச்சைப்பயிர் சாதமாக மாறிடும். இந்த பயிர் வகைகளை மட்டும் மாற்றி மாற்றி போட்டு டெய்லி நைட்டுன்னு வந்து ஸ்பெஷலாகவே நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம்லாம் போட்டு கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கழிஞ்சு வச்சிருக்கிற அரிசியும் வந்து போட்டுருங்க. ஸோ என்னடா சிம்பிள் இன்க்ரீடியன்ஸாக இருக்காதுன்னு நினைக்காதீங்க, பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே அரிசி பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு எனக்கு வேறு செய்யறதுக்கு வேறு வழி இல்லை. ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வரும்போது வந்து காயெல்லாம் வாங்கிட்டு சொன்னாரா. ஸோ சிம்பிளாக அரிசி பருப்பு சாதத்தோட முடிச்சாச்சு. அவ்வளோதான், பாய்.